இந்திய மொழிகளில் எது ஆட்சி மொழி, எது அதிகார மொழி, எதை கொண்டு வருவது என்ற விவாதம் ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. மொழிகளில் தொன்மையான மொழி ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்று ஒரு மகன் எழுந்து பேசுகிறார். இந்திய மொழிகளிலே தொன்மையான மொழி ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்றால் அது தமிழ்தான் வர வேண்டும். தமிழ்தான் இந்திய மொழிகளிலே மிக தொன்மையான மொழி. இதை எந்த வரலாற்று ஆசிரியனும் தொல்பொருள் ஆய்வறிஞனும் மறுக்க இயலாது. அந்த மொழி என் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று பேசியவர் நமது தாத்தா கண்ணியமிக்க காயிதே மில்லத் அவர்கள். முன்னாடி அமர்ந்திருந்த நேரு பெருமகன் எழுந்து, காயிதே மில்லத், என்ன சாயிபு, நீங்கள் உருதை கேட்பீர்கள் என்றால் தமிழை கேட்கிறீர்களே என்று கேள்வியை முடிப்பதற்குள் எழுந்து நம் தாத்தா சொல்லுகிறார், இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழி. அடுத்த வார்த்தையை பதிவு செய்கிறார், என் உடன் பிறந்தார்களே, நாங்கள் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவர்கள் என்று. அந்த மகத்தான தலைவனின் பேரனும் பேத்திகளும் இங்கே கூடியிருக்கிறோம், நாங்கள் தமிழர்கள் என்று.